Dear students, I am going to explain how to calculate income from other sources in this video. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதா நம்ம பார்ப்போம். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். இதுக்காக I have taken this problem. Say in this problem totally 8 items are given. First one is dividend from Indian company. This one, second one, dividend from cooperative society. Third one, subletting of house property. Then fourth one, machinery rent. Fifth one, income from card games. Then agriculture income from Turkey. Then interest on post office saving bank deposits. Then interest on tax free debentures of a listed company. So these are the items given. Before solving the problem, we should know which are the items taxable and which are the items not taxable from this. இங்கே கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸில் எது எது taxable எது நாட் taxableன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்து எந்த ஐட்டமை எப்படி ட்ரீட் பண்ணுன்றதை கூட ஐடென்டிஃபை பண்ணோம். அப்புறம் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதில் பாருங்கள், இந்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஹவு டு ட்ரீட் ஈச் ஐட்டம். ஒவ்வொரு ஐட்டமும் எப்படி ட்ரீட் பண்ணுன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி. இது எப்பவுமே நாட் டாக்ஸபிள், இட் இஸ் அன் எக்ஸம்டட் இன்கம். தென் நெக்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கா, திஸ் இஸ் டாக்ஸபிள், இட் ஷுட் பி டேக்கன் ஃபுல்லி. தென் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சப்லெட்டிங் அப்படின்னு சொன்னால் உள் வாடகை விட்டுறது. ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு எடுத்து இன்னொருத்தருக்கு அவர் வாடகைக்கு விட்டுறாரு அப்படின்னா இது வந்துட்டு டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். Then next one is machinery rent is there. Machinery வீடு ஏதாவது ரெண்ட்டுக்கு விட்டால் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். மெஷினரி பிளான்ட்லாம் ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னால் தட் வில் கம் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். தென் இன்கம் ஃப்ரம் கார்டு கேம்ஸ் 20,000 இருக்கா, திஸ் ஆல்சோ டாக்ஸபிள். தென் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் டர்க்கி இஸ் கிவன். அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் நாட் டாக்ஸபிள். இது அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாட்டிலேருந்து வரதுனால திஸ் இஸ் டாக்ஸபிள். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒருத்தர் டெபாசிட் பண்ணி அது மூலமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தால் அந்த வருமானம் வந்துட்டு 10,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு டேக்ஸ் இல்லை. அதுக்கு மேலே போனால் தான் டேக்ஸ் அவருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் பிலோ 10,000, ஸோ இட் இஸ் நாட் taxable. Then interest from tax free debentures of a listed company. பாருங்க, டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் கம்பெனி டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கும் டிடிஎஸ் போக. அதெல்லாம் நம்ம இதை கிராஸ் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். டேக்ஸபிள் வந்துட்டு நெட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கிராஸ் அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டேக் த அமௌண்ட் கிவன் அமௌண்ட் ஆஸ் இட் இஸ் மல்டிப்ளைட் பை 100/90. இது அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு 100/80 சொல்லி எடுத்துக்கணும். தென் இதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். தென் நெக்ஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஹியர், nil. டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி நாட் டாக்ஸபிள். தென் டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் டாக்ஸபிள், அதனால் ஃபுல் அமௌண்ட் எடுத்துட்டோம். தென் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் தேர், ஐ ஹவ் டேக்கன் இட் ஆஸ் இட் இஸ். தென் மிஷினரி ரெண்ட் ஐ ஹவ் டேக்கன். அடுத்து பாருங்கள், இன்கம் ஃப்ரம் கார்டு கேம்ஸ் that is also taken. Income from agriculture in Turkey is also taken. Then interest on post office saving bank deposits, இது not taxable, அதனால் நில்லுன்னு எடுத்துட்டோம். Interest on tax free debentures of a listed company taxable. Then income from other sources, இதெல்லாம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் what we get is income from other sources. So we get 80,000 as income from other sources.